பழனி கோட்டாட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோட்டாட்சி அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் நடைபெற்றது. வட்டாட்சியர் மங்களபாண்டியன் மற்றும் கோட்டாட்சியர் நீர்ம உதவியாளர் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் விவசாயிகள் அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு தங்களது நீண்ட நாள் கோரிக்கைகளை சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். இருப்பினும் தங்களது கேள்விகளுக்கு அதிகாரிகள் முறையான மற்றும் சரியான பதில்களை அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். கூட்டத்துக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆண்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி மகுடீஸ்வரன் தெரிவித்தது, பழனி ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கடந்த 60 ஆண்டுகளாக நாங்கள் உணவு செய்து வந்த நிலத்தை ஜமீன் மொழிமுறையை கொண்டு அபகரித்து வருகின்றனர். இது குறித்து கோட்டாட்சியர் மற்றும் ஆட்சியரும் மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குதிரையார் அணையின் இடதுகரை கால்வாயில் 75 ஏக்கர் பாசன நிலங்களுக்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. லஞ்சம் கொடுக்காததால் எனக்கு தண்ணீர் மறுக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பாசனத்துக்கு தண்ணீர் விட ஏக்கருக்கு 2000 லஞ்சம் கேட்டார். நான் நேர்மையாக இருந்ததால் பணம் கொடுக்க மறுத்துவிட்டேன். இதனால் தண்ணீர் திறந்துவிடப்படாததால் 75,000 ரூபாய் செலவு செய்து பயிரிடப்பட்டது. எனது 3 ஏக்கர் பயிர்கள் முற்றிலும் கருகி போய்விட்டன. இது தொடர்பாக முதலமைச்சர், அமைச்சர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து 3 ரூட்களை புறக்கணித்து வருகின்றனர். அதேபோல வனவிலங்குகள் மற்றும் காட்டுப்பகுதிகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. காட்டுப்பணி மற்றும் காட்டெருமை தாக்கி உயிரிழப்புகளும் பன்றி மூன்று காயமடைந்த சம்பவங்கள் தொடர்கதையாக வருகிறது. வேளாண் தோட்டத்தில் குழு அமைக்கிறோம் என அதிகாரிகள் கூறுவது வெறும் கல்வெடுப்பதாக பயிர் சேதத்திற்கு இழப்பீடும் கிடைப்பது. அரசு விவசாயிகளை நிச்சத்தில் விவசாயிகளை மீதான் புதிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் விவசாயிகள் விஷம் குடிக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என எனக்கு பழனி ஆண்டிப்பட்டி கிராமத்திலிருந்து வர்றவங்க ஐயா. பல ஆண்டுகளாக 60 ஆண்டுகளாக உழவடை செய்திருந்த நிலத்தை ஜமீன் என்றவங்க அபகரித்து வர்றாங்க. அது பலமுறை மனு கொடுத்தும் கூட எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. நாங்களும் கோட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சி தலைவரும் கொடுத்துட்டு வர்றோம். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை. அதே போல் குதிரையார் அணையில் இடதுபுற கால்வாயில் ஆசனத்துக்கு தண்ணி விட்டுட்டு தண்ணி திறக்கலைன்னு சொல்கிறாரு பொதுப்பணித்துறை அதிகாரிகள். நாங்களும் முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், முதன்மை செயலாளர், தலைமை பொறியாளர், கண்காணிப்பு பொறியாளர், செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் அனைத்துக்கும் மனு கொடுத்து இதுவரைக்கும் 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கய்யா. இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அடுத்த கட்டமாக ஐயாவுக்கு பார்த்து எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை செஞ்சு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்க தாழ்மையுடன் கேட்கிறேன். தண்ணி போகுதுங்கய்யா. ஒரு விவசாயிக்கு விடாம அவங்களுக்கு 3 ஏக்கர் நிலம் காஞ்சி போச்சு. பணம் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தண்ணி விடுறாங்க ஐயா. பணம் உதவி பொறியாளர் பணம் கேட்டுட்டு ஏக்கருக்கு 2000 கேட்டுட்டு தண்ணி விடாத காரணத்தினால நான் நேர்மையாக இருக்கிற ஒரு விவசாயி. இந்த விவசாயிக்கு தண்ணி விடாத காரணத்தினால அந்த 3 ஏக்கர் நிலம் முற்றிலும் கருகி போயிடுச்சு. அதுக்கு உண்டான எவிடன்ஸ் வச்சிருக்கிறேன். அருகில் உள்ள நிலத்தினுடைய புகைப்படத்தையும் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போன எல்லா அதிகாரிகளுக்கும் கொடுத்து இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. என் பேர் மகுடீஸ்வரன். பன்னி அடிக்குன்னு சொன்னீங்க இல்லைங்க, அது என்னங்க? அந்த விவசாய நிலங்கள் எல்லாம் பூந்துதா? ஆமா, பன்னி அடிக்குதுங்கய்யா. அந்த ஒரு கண் துடைப்புக்காக வர்றாங்க, அக்ரிமெண்டிங் வர்றாங்க அதிகாரிகள். நாங்க குழு போடுறோம், அதெல்லாம் சும்மாங்கய்யா. சும்மா கண் துடைப்புக்காக பாக்குறாங்க. வனவிலங்குகள் விவசாயிகளை தாக்குறது முற்றிலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. பயிர்களை சேதப்படுத்துது. பயிர்களை சேதப்படுத்துதுன்னா நம்ம நிவாரணம் கேட்டோம்னா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எழுதி அனுப்பியிருக்கிறோம், மேலிடத்துல வரல, நாங்க என்ன பண்றது? இந்த விவசாயிகளுடைய நிலைமை இன்னைக்கு ரொம்ப ஒரு வாழ்வாதாரம் கெட்டு ரொம்ப வீதிக்கு வர்ற நிலைமையில இருக்கிறாங்க விவசாயி. ஏற்கனவே காட்டெருமை தாக்கி ஒருத்தர் இறந்துட்டாருங்க ஐயா. அதே மாதிரி ஒரு பன்னி இது பண்ணி இறந்துருக்கிறாரு. இப்ப சமீபத்துல 3 பேர் பைகில போனதுல அது பண்ணி அடிச்சு தள்ளி இருக்குது. மருத்துவமனையில இருந்து இப்ப வீடு வந்திருக்காங்க. இப்படியே அது நடந்துட்டு தான் இருக்குதுங்கய்யா. ஆனா வாய்க்கு தான் சொல்லிக்கிறாங்க. சும்மா நாங்க அதை பாக்குறோம், இதை பாக்குறோம். எங்க பாக்குறதே கிடையாதுங்க. விவசாயிக்கு மக்காச்சோளம் நட்டாங்கன்னா அதை அப்படி ஏர் மாடு கூட அப்படி உழவாட்டாதுங்கய்யா. அது மாதிரி இருந்து அந்த பயிர்கள்லாம் தின்னுருதுயா. பயிர்களை தின்னுறது அந்த விவசாயி என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கொடுமையான வாழ்க்கை விவசாயினுடைய வாழ்க்கை. இந்த 3 ஏக்கர் நிலமெல்லாம் போனதுனால ஒரு 75,000 ரூபாய் செலவு பண்ணி போட்டு அந்த விவசாயி மருந்தை குடிக்கிற நிலைமையில இருக்கிறியா. ஆனா இது வரைக்கும் ஏன் முதலமைச்சர் கண்டுக்கிற மாட்டாரு? மனுவை ஏன் பார்க்க மாட்டாங்க? தலைமை பொறியாளர், உதவி பொறியாளர் இத்தனை பேருக்கு அனுப்பி கூட ஏன் அந்த மனுவை பார்க்க மாட்டாங்க?
நாங்க என்ன விவசாயி இவ்வளவு கொடுமையானவங்களா? இப்போ கேட்டா அரசாங்கம் என்ன சொல்லுது, எங்களுக்கு விவசாயிகள் முதுகெலும்புன்னு சும்மா அந்த விவசாயிகளுடைய முதுகு எலும்பத்தை உடைக்கிறாங்க. ஆனா விவசாயம் வாழ வச்சது மாதிரி எந்த அரசும் இல்லை. முன்னாடி இருந்த அரசு நாங்க விவசாயம் காப்பாத்தி கொடுக்குறோம். இப்ப வந்து அது அரசும் அதே தான் சொல்றாங்க. ஆனா எந்த ஒரு நடவடிக்கை கிடையாதுங்க, இது வரைக்கும் கிடையாதுயா. அந்த விவசாயி மருந்தை குடிக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க இன்னைக்கு சூழ்நிலைமை. அதிகாரிகள் கொடுக்க சொல்லுங்க. யார் அதிகாரி வரல? போன டைம் நீங்க சொல்லியிருந்தீங்க கம்ப்ளைண்ட் எந்தெந்த அதிகாரி வரலன்னு அதை சொல்லுங்க. ஐயா, நான் கொடுத்த அதிகாரிகள் வந்து பிடபிள்யூ அதிகாரி 3 மீட்டிங் வரதில்லைங்கய்யா. இதை கேட்டோம்னா அவங்க வந்து இப்போ இந்த மீட்டிங்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் கொடுத்துருந்தீங்களே அந்த இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த பதில் நாங்க தண்ணி விடல, நாங்க சும்மா தான் இருக்கு அப்படின்றாங்க. ஆனா தண்ணி போயிட்டே தான் இருக்குதுங்க. இது வரைக்கும் 2 மாசமா தண்ணி போயிட்டு தான் இருக்குது. ஆனா சும்மா வாயில சொல்லி போட்டு அவங்க வர்றதில்லை. நேர்மையான அதிகாரி வந்து வாதாடலாம் இல்லைங்கய்யா. நாங்க தான் விடல செய்யல அப்படின்னு வாதாடலாம் இல்லையா? ஏன் வரமாட்டாங்க? அப்ப அவங்க தப்பு பண்ணதுனால வரமாட்டாங்க. அப்ப ஏன் அரசாங்கம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது? இத்தனை தபால் அனுப்புனால கலாய்வு பண்ணுங்கன்னு சொல்றோம்ல, கலாய்வு பண்ணியிருக்கலாம்ல. கலாய்வு பண்ண மாட்டாங்க, தபாலுக்கு உரிய பதிலும் கொடுக்க மாட்டாங்க, விவசாய சாக வைக்குவாங்களா? இதுதான் அந்த அரசாங்கங்களுடைய நடவடிக்கையா? கேட்டா அப்படி பண்றா இப்படி பண்றாங்க. எங்க பண்ணியிருக்காங்க? எத்தனை தபால் காட்டுறது? எத்தனை இது பார்த்திருக்கா? எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கு? இவ்வளவு விவசாயிகள் இது பண்ணிட்டு பாதிக்கப்படுறாங்க. ஐயா 130.75 ஏக்கர் பண்ணியிருக்காங்கய்யா. இந்த 75 ஏக்கருக்கு தண்ணி பாஞ்சிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் பாஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த விவசாயி காசு கொடுக்காத விவசாயி காய வச்சுட்டாங்கய்யா. நீங்களும் வாங்க, கலாய் பண்ணுங்க, எது தர்ம நீதியா இருக்குதோ அதை பாருங்க. பேர் என்ன? என் பேர் மகதீஸ்வரன்.